இன்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு 100 தொடக்கம் 150 மில்லிமீட்டர் வரையான அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மழையுடனான வானிலை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நீடிக்கும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட 18,673 பேரை கடற்படையினர் காப்பாற்றியுள்ளனர். 20,000 பேருக்கு சமைத்த உணவு விநியோகிக்கப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி தெரிவித்தார். கழனிகங்கை பெருக்கெடுத்தமையினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகளை தொடர்ந்தும் கடற்படையினர் முன்னெடுத்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். புலத்கோப்பிட்டிய மண் சரிவினால் காணாமல் போனவர்களை மீட்கும் பணிகள் இன்று காலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட போதும் தற்போது அந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். புலத்கோப்பிட்டிய கழுப்பான தோட்டத்திலே கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஏற்பட்ட மண் சரிவிலே இந்த லயன் குடியிருப்புகள் தான் மண்ணிலே புதையுள்ளது. குறிப்பாக இங்கே 10 லயன் குடியிருப்புகள் காணப்பட்ட போதிலும் தற்போது 4 லயன் குடியிருப்புகள் மாத்திரமே மீதமாக இருக்கின்றன. மற்ற 6 லயன் குடியிருப்புகளிலும் இருந்தவர்கள் இந்த மண்ணிலே காவு கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 16 பேர் இந்த மண் சரிவிலே உயிரிழந்திருக்கின்றார்கள். 14 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இருவருடைய சடலங்கள் ஒரு பாரிய கட்பாறைக்குள்ளே புதைந்திருப்பதனால் அதனை மீட்பதற்கு முடியாது என்று மீட்பு பணியாளர்கள் அறிவித்ததை அடுத்து அதற்கு உறவினர்களும் இணக்கத்திற்கு அடுத்து இன்று காலை 10 மணி அளவில் மீட்பு பணிகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன. அதே போன்று இந்த தோட்டத்திலே இன்று காலை 7 மணி அளவில் 4 பேரின் சடலங்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த மண் மேடுதான் இந்த லயன் அறைகள் மீது வந்து விழுந்து இவருடைய உயிர்களை காவு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த தோட்டம் மிகவும் சோகத்திலே ஆழ்ந்திருக்கின்றது. தற்பொழுதும் கூட மழை பெய்து கொண்டிருக்கின்றது. மக்கள் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையை இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக புலத்கோப்பிட்டிய கழுப்பானவத்து தோட்டத்திலிருந்து ரியாஸ் ஹாரிஸ். இதேவேளை அரநாயக்க பிரதேசத்தில் இன்று ராணுவத்தினர் மீட்பு பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதன்போது சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தற்போது நிலவுகின்ற மழையுடனான வானிலை காரணமாக மீட்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன.